Hello friends, welcome to Rajavala Education channel. இப்போ இந்த வீடியோல 10th சமச்சீர் கல்வி trigonometry chapterல இருந்து example 6.1 பார்க்க போறோம். இந்த question என்னன்னா prove that tan square theta minus sin square theta equal to tan square theta into sin square theta. அதுக்கு நம்ம left hand side எடுத்துக்கலாம். left hand side வந்து என்ன இருக்குன்னா tan square theta minus sin square theta இருக்கு. இதுல இது 2 terms இருக்கு. first term, second term சொல்லலாம். இந்த செகண்ட் டேர்ம்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா cos ஸ்கொயர் தீட்டாவை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போறோம் ஸோ தட் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த cos ஸ்கொயர் தீட்டாவை நம்ம இதோட கம்பைன் பண்ண போறோம் செகண்ட் டேர்ம்ல இருக்கிற sin ஸ்கொயர் தீட்டாவோட. ஸோ sin ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா வேல்யூ என்ன வரும், tan ஸ்கொயர் தீட்டான்னு வரும். ஏன்னா sin தீட்டா பை cos தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைச்சிருக்கு இல்லையா. இப்போ இதில் tan ஸ்கொயர் தீட்டா ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயும் இருக்குது செகண்ட் டேர்ம்லேயும் இருக்குது. ஸோ அதை tan ஸ்கொயர் தீட்டாவை காமனாக எடுக்கலாம். காமனாக எடுத்து நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நீங்கள் காமனாக எடுத்துக்கிறது கரெக்டாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ஒன் ஆஃப் த ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம இதை சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸில் என்ன எடுக்க போகிறோன்னா இது ரிலேட்டடாக எடுக்கணும். ஸோ இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ அதனால் நம்ம சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு எடுத்துக்கலாம். இதை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா அதாவது காஸ் ஸ்கொயர் தீட்டாவை ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைச்சாச்சு. இப்போ இந்த வேல்யூவை எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் இங்கே செக் பண்ணிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் வேல்யூ கிடைச்சிரும். ஸோ LHS ஈக்குவல் டு RHS, hence it is proved. இது இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம சால்வ் பண்ணலாம். என்னென்னா இந்த tan ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா, அதை நம்ம இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம். sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கன்வெர்ட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் எல்சிஎம் எடுக்கணும், இல்லாட்டா இந்த டினாமினேட்டரை சேம் ஆக்கணும். அதுக்கு தான் நம்ம எல்சிஎம் எப்போவுமே எடுப்போம். ஸோ அதனால் இந்த செகண்ட் டேர்மை காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். அப்போது வந்து அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ இப்போ டினாமினேட்டர் காமனாக எடுத்து அது காமனாக எடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ டினாமினேட்டர் காமனாக இருக்குது. நியூமரேட்டரில் sin ஸ்கொயர் தீட்டா மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா. இப்போது இந்த 2 டேர்ம்ஸ்லையுமே sin ஸ்கொயர் தீட்டா இருக்குது. ஸோ அதனால் sin ஸ்கொயர் தீட்டாவை காமனாக எடுத்துக்கலாம். இப்போ என்ன கிடைக்கும், sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும். இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ நமக்கு தெரியும் இல்லையா, ஐடென்டிட்டிலேருந்து sin ஸ்கொயர் தீட்டா எடுத்துக்கலாம். அப்போ இந்த sin ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டாவை tan ஸ்கொயர் தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ செக் பண்ணோன்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ கிடைச்சாச்சு. இப்போ LHS ஈக்குவல் டு RHS, hence it is proved. ஸோ இந்த மெத்தட்லேயும் நம்ம இந்த சம்மை ப்ரூவ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிஜமாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.